அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் பல பெண்களிடமிருந்து சட்டவிரோதமா கிட்னி எடுக்கப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி தமிழ்நாடு முழுக்க ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு, பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்துல திமுகவுடைய பேச்சாளர் திராவிட மா ஆனந்தன் அப்படிங்கிற நபர் தான் புரோக்கரா இருந்து செயல்பட்டார் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நமக்கு தெரியும். பட் இப்ப அதை தாண்டி திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தருக்கு இதுல தொடர்பு இருக்கா, அமைச்சருக்கு இதுல தொடர்பு இருக்கா அப்படின்னு இந்த விசாரணை அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போகுது. பல சந்தேகங்கள் அப்படிங்கிறது புதுசா எழுது. என்ன அப்படின்னா, அந்த கிட்னியை கொடுத்த ஒரு பெண் வந்து ஒரு பைட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திராவிட மானம் தான் பேசி அங்க லோக்கல்ல வந்து பேசி நான் பணம் வாங்கி தரேன், என்ன நம்பு, செக்கப்புக்கு கூட்டிட்டு போறது, இந்த பிளட் சாம்பிள்ஸ் செட் ஆகுதா, டிஷ்யூ சாம்பிள் வந்து இந்த கிட்னி வாங்கக்கூடியவங்களுக்கும் கொடுக்கக்கூடியவங்களுக்கும் செட் ஆகுதா, இந்த வேலை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னா இந்த ஆனந்தன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி எங்க இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, தனலட்சுமி வாசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் மருத்துவமனையில தான் என்ன கூட்டு போய் தங்க வச்சு அங்கதான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜோட இப்போதைக்கு ஓனர் அப்படின்னா கதிரவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய மகன். இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் தொகுதியோடைய எம்எல்ஏ, திமுகவுடைய எம்எல்ஏ. ஆனா அந்த காலேஜ்ல நடந்திருக்கு, அந்த மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு அப்படிங்கிறதுனாலயே இந்த கதிரவனை நம்ம குற்றம் சாட்ட கூடாது. ஏன்னா அவருக்கு இது மட்டும் பிசினஸ் கிடையாது, இதை தாண்டி நிறைய பிசினஸ் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கும். சோ மருத்துவமனை ஒரு மெடிக்கல் காலேஜுக்குள்ள உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, உள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு ரொம்ப நாளா இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் நிறைய இடத்துல வச்சிருக்கிறதுனால இதையே அவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு. சோ அவருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ இருக்காதோ தெரியாம நம்ம வந்து சந்தேகக்குரிய அவர் மேல எழுப்பக்கூடாது அப்படின்னு இருந்தேன். பட் இப்போ உறுதி செய்யற மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கட்சிக்கார நபர் ஒருத்தருக்கு தான் இந்த என்னுடைய கிட்னியை வந்து மாத்தி, அந்த திமுக கட்சிக்காரருடைய நபர் அவங்களுடைய மனைவிக்கு தான் என்னுடைய கிட்னியை மாத்தி வச்சாங்க அப்படின்னு இந்த பெண் சொல்றாங்க. சோ இந்த விஷயத்தை நம்ம கூர்ந்து பாக்குறப்போ கட்சிக்குள்ளேயே இந்த கிட்னி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டீல் பேசப்பட்டிருப்பாங்களா? ஏன்னா கிட்னி கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சட்டவிரோதமா நீங்க ஒரு கிட்னி உங்களுக்கு பொருத்தணும்னா கூட அதுக்கு பின்னாடி அது உங்களுக்கு மேட்ச் ஆகாது. உங்க பிளட் குரூப் இருக்கணும், டிஷ்யூ உங்களுக்கு செட் ஆகணும் அப்படின்னு அவ்வளவு விஷயம் இருக்கும். அப்படிங்கிறப்போ கட்சி நபரை சேர்ந்த ஒருத்தருடைய மனைவிக்கு வந்து இன்னொருத்தவங்களை தேடி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த நபர் வந்து அந்த கதிரவன் மூலமா அணுகி இந்த மருத்துவமனைக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த நபர் மேல நம்ம ஆல்ரெடி ஒரு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வச்சிருக்கோம். அதாவது இவருக்கு இருக்கக்கூடிய வருமானத்தை மீறி இவர் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரி இருக்குல்ல, அதை இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசா குரூப் தான் வந்து 150 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன குற்றச்சாட்டு வச்சோம் அப்படின்னா, இந்த உதயநிதியோட தம்பிகள்னு சொல்லப்படக்கூடிய ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜுஜு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதிரவன் தான் உதயநிதி ஸ்டாலினோட ஒரு பினாமி மாதிரி இவர் செயல்பட்டு இருக்காரு. பட் இது வெளியில தெரியவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் திட்டமிட்டு தான் இந்த ஆண்டாள் அழகர் காலேஜையே இந்த கதிரவன் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வருமானம் அந்த காலேஜோட ஒர்த் இவ்வளவுதானா, அதை விட அதிகமா அவங்க பணம் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொன்னோம். அதை தாண்டி 2021 இந்த மண்ணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவன் அவங்களுடைய தேர்தல் அஃபிடவிட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய மொத்த சொத்து மதிப்பே அசட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா 121 கோடி தான் சொல்லியிருந்தாரு. இது போக அவருக்கு லையபிலிட்டிஸே 50 கோடி இருக்கு, கடன், பேங்க் கடன், அது மாதிரி லையபிலிட்டிஸே வந்து 50 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கப்போ வந்து 4 வருஷத்துல எப்படி 150 கோடி ரூபாய் ஒர்த்துள்ள ஒரு காலேஜை இவரால் வாங்க முடியும்? சோ இவர் வந்து உதயநிதிக்கு பினாமி மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். பட் இப்போ இந்த விஷயத்தை நம்ம லிங்க் பண்ணி இந்த கிட்னி திருட்டு இதெல்லாம் லிங்க் பண்ணி பாக்குறப்போ அந்த காலேஜ் வாங்கின பணத்துல இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த திருட்டு இருக்குல்ல, சட்டவிரோத கிட்னி மாற்றம் இருக்குல்ல, சோ இந்த பணமும் அதுக்குள்ள வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. என்னப்பா ஒரு கிட்னியை வித்தா இந்த மாதிரி மாத்தி இங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா என்ன அவ்வளவு பணமா கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்குங்க. இப்போ ஒரு சாதாரண ஏழை இருக்கும் அப்படின்னா ஒரு கிட்னி வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா எப்படியாவது கிட்னி கிடைக்கிறது ரொம்ப ரேர். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, கிடைக்கவே கிடைக்காது அவ்வளவு சீக்கிரமா, ஒருத்தவங்களுக்கு அது செட்டே ஆகாது. அப்படிங்கிறப்போ ஒரு ஏழையே இருக்கும் அப்படின்னா கூட ஒரு கிட்னி நமக்கு பொருந்துச்சு அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் எதையாவது வித்தாவது அந்த கிட்னி வந்து நமக்கு பொருத்திக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இதே கோடிக்கணக்கில் இருக்காங்க, ஆனா உடம்பு சரியில்லை, 45 வயசு தான் ஆகுது, கிட்னி பிரச்சனை ஆயிடுச்சு, பணம் எவ்வளவு வேணாலும் கிடக்கு,
ஆனா எனக்கு கிட்னி தான் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் எவ்வளவு வேணாலும் தரேன்ப்பா, 5 கோடி தரேன், 10 கோடி தரேன், இல்ல 1 கோடி தரேன், அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் தரேன், எனக்கு ஒரு கிட்னியை மட்டும் செட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அதை செட் பண்ணி கொடுக்கறதுக்குன்னு இங்க ஒரு கூட்டம் இருக்கு. அந்த செட் பண்ணி கொடுக்கிற கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, கிட்னியை யாரு வறுமையின் காரணமா விற்க வராங்களோ, தன்னுடைய பிரச்சனையின் காரணமா, அதாவது பிரச்சனைனா உடம்பு பிரச்சனை சொல்ல, குடும்ப பிரச்சனையின் காரணமா விற்க வராங்களோ அவங்க கிட்ட சும்மா ஒரு 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு அதை ஒரு 7 லட்ச ரூபாய் 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கின கிட்னியை இங்க பல கோடிகளுக்கு கைமாத்துது. நாம நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய ஒரு 40லேருந்து 50 பேர் வரைக்கும் இந்த கிட்னியை இழந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. சோ அது எல்லாமே இவங்களுடைய லிங்க் இந்த ஏஜென்ட் மூலமா தான் நடந்திருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த தனலட்சுமி சீனிவாசா அந்த காலேஜ் இந்த கிட்னியை திருநது மூலமாவே வருமானத்தை பார்த்திருக்கோம் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. நாம வெறும் 19 ரூபா இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கறத வைக்கல. தனலட்சுமி சீனிவாசா காலேஜ்ல நடந்தது அப்படிங்கிறதுனாலே இந்த கதிரவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனா ஒரு டிஎம்கேவை சேர்ந்த ஒரு நபர் அவருடைய மனைவிக்கு வாங்கி இருக்கிறதுனாலதான் இது எங்கேயோ லிங்க் ஆகுதோ அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்து வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய சிதார் மருத்துவமனையிலும் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சட்டவிரோதமா நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அதிகம் அந்த நாமக்கலை சேர்ந்த பெண்களே சொல்றாங்க, எங்களை இது மாதிரி மருத்துவமனையில தான் கூட்டு போய் வச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னு. இந்த சிதார் மருத்துவமனை யாது அப்படின்னு நம்ம தேடி பார்க்க போனோம் அப்படின்னா, நம்ம அமைச்சர் கே நேரு இருக்காருல்ல, அவருடைய பினாமி தான் இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். நம்ம ஆதாரபூர்வமா சொல்லணும் அப்படின்னா அது அடுத்தடுத்து தான் தெரிய வரும். ஆனா இது திருச்சி சைட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். அந்த மருத்துவமனையே நம்ம கே நேரு தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ அந்த மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ மாட்டினது 2 மருத்துவமனை, 2 மருத்துவமனையுமே இத மாதிரி திமுக நபர்கள் தொடர்புடைய விஷயமா இருக்கு அப்படிங்கிறப்போ இது தெரியாமலாம் நடக்கல. திட்டமிட்டு அந்த ஏஜெண்டா வேலை பார்த்த நபரும் திமுக காரரா இருக்காரு. அந்த கல்லூரி எங்க அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்ததோ அந்த 2 ஹாஸ்பிட்டலுமே திமுகவுக்கு தொடர்பு உடைய ஹாஸ்பிட்டலா இருக்கு அப்படிங்கிறப்போ இதை திமுகக்குள்ள இருக்கக்கூடியவங்க இப்போ எப்படி ஒரு டாஸ்மார்க்ல ஒரு ஸ்கேம் பண்றாங்களோ, இல்ல கனிம வளத்துல ஒரு ஸ்கேம் பண்றாங்களோ, ஒவ்வொரு துறையிலையும் ஒரு ஸ்கேம் பண்ற மாதிரி இந்த மருத்துவ துறையில இந்த கிட்னியை இத மாதிரி பண்றது, அதாவது ஏழைகள்கிட்ட கம்மியா வாங்கி ஏமாத்தி அவங்க மூளைச்சலவை பண்ணி வாங்கி அதை ஒரு பெரிய பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் நம்ம அரசு தான் தேடி கண்டுபிடிச்சு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம அரசு சொல்லுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுல தொடர்புடைய எல்லாருடைய லிங்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திமுக நபர்கள் தான் இதுல தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தேடி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ அப்படிங்கிறப்போ அரசு தேடிச்சுன்னா உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா அதை வெளியிடுமா, அவங்க கட்சிக்காரங்க அப்படிங்கிறதுனால வெளியிடுமா இல்ல வழக்கம் போல மூடி மறைக்குமா அப்படின்னு தெரியல. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு செய்தி உண்மைக்கு நெருக்கமா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்றேன். ஏன் அப்படின்னா இதுல பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, எல்லாம் கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க, விசைத்தறி கூலி தொழிலாளர்கள், டெய்லி போயிட்டு அவங்க வேலை செஞ்சாதான் சம்பளம் சாப்பாடு அப்படிங்கிற அந்த பெண்களை ஏமாத்தி அவங்கள மூளைச்சலவை பண்ணி உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்க உங்க கடன் அடைச்சிடலாம், உங்க பையனை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்தி, அதுவும் பேசின பணத்தை கூட முழுசா கொடுக்காம சில பேர்ட்ட 10 லட்சம் பேசிட்டு 5 லட்சம் கொடுத்து இவ்வளவுதான் நீ போ, இனிமே என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லி அந்த பெண்களை ஏமாத்திருக்காங்க. அந்த பெண்களும் ஒரு கிட்னி இல்லைன்னா என்ன பாதிப்பு ஏற்படும், நம்ம ஒரு கிட்னி வச்சுட்டு வாழணும் அப்படின்னா எவ்வளவு பாதுகாப்பா வாழணும், எதை மாதிரியான தண்ணி குடிக்கணும், எந்த அளவுக்கு ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாம, இதை பத்தின எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம ஏதோ பணம் கிடைக்குது அப்படின்னு இவங்க மாட்டிக்கிட்டு ஏமாந்து போயிட்டாங்க. இதுல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, எல்லா துறையிலையும் ஸ்கேம் பண்றீங்க, எல்லா துறையிலையும் ஊழல் அப்படிங்கிறது நடக்குது. சும்மா குத்து மதிப்பா இதை கையை கட்டினா கூட அங்க போய் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா திமுக காரன் ஏதாவது ஒரு 1000 கோடி 2000 கோடி அப்படிங்கிறத ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கேன், அது நடக்குது, நாங்க கேட்டு கேட்டு பழகி போயிட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். ஆனா மனிதர்களுடைய உடல் உறுப்புலையும் நீங்க இதை மாதிரி பண்ணுவீங்க, இதை மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுவீங்க, இதை மாதிரி சட்ட விரோதமா இதை மாதிரிலாம் நடந்துப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த தேவை அப்படின்னா பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயத்த பாக்குறப்போ நமக்கு தோணுது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு திருட்டுத்தனத்துக்கும் நம்ம அந்த மூல காரணம் தேடி போறப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள்ல நாம அதோடைய மூல காரணம் தேடி போய் எடுத்து இதுக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த வழக்குலையும் நம்ம தேடி போறப்போ இதை மாதிரி கே நேரு அவருடைய பினாமி ஹாஸ்பிட்டல் இதுல அடிபடுது, தனலட்சுமி சீனிவாசன் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அடிபடுது, அத
அந்த பெண்களை ஏமாத்துன அந்த புரோக்கரும் ஒரு திமுக நபரா இருக்காரு அப்படிங்கிறப்போ இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு எதிரான விஷயங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.